ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் இருக்க இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ ஸ்பெண்ட் 65% ஆஃப் ஹிஸ் இன்கம். His income is increased by 22% and his expenditure is increased by 20%. His savings increased by. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இப்போ ஏங்கிறவர் 65%, அதாவது அவர் எவ்வளோ இன்கம் வாங்குறாரோ அதுலேருந்து 65% வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்களுடைய இன்கம் வந்து இப்போ 22% இன்க்ரீஸ் ஆகிறதுனால எக்ஸ்பெண்டிச்சர்னு செலவு, ஸ்பென்ஸ்னாலும் செலவு தான். ஸோ அப்போ அதிகமாகுது 20%. ஸோ அவரோட சேவிங்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் வந்து ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா 100 வச்சு சால்வ் பண்ணலாம். நான் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ எ பர்சன் வந்து 65% ஆஃப் ஹிஸ் இன்கம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது இந்த 65க்கு நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ 65க்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போது 65 டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ இது வந்து இவ்வளோ கேன்சல் பண்ணால் 13 65 25 100. ஸோ வந்து எனக்கு 13/20 அப்படின்னு வருது. இப்போ இங்கே கவனிங்க, இதில் வந்து ஆஃப்னு இருக்கா, ஆஃபுக்கு பக்கத்தில் என்ன பேராமீட்டர் இருக்கோ அது வந்து டினாமினேட்டரில் வந்துடும். அப்போது இந்த 20 அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்கம் அப்படின்னு போட்டுக்கலாம். 13 அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஸ்பென்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்பென்ஸ்னால் செலவு பண்ணுறது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இதுதான் நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர், செலவுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, அதாவது பாருங்கள், இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். இப்போ இன்கம் நம்மளுக்கு எவ்வளோ 20, எக்ஸ்பெண்டிச்சர் நம்மளுக்கு எவ்வளோ 13. ஓகேவா? ஸோ இன்கம் வந்து நம்மளுக்கு 20, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்மளுக்கு 13 ப்ளஸ் எஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 13 கூட எதை ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 20 வரும், 7 ஆட் பண்ணால் 20. ஸோ 7. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ இன்கம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 22%. அதனால் நான் இந்த 20யை 22 கூட மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இப்போ 20 இன்ட்டு 20 இன்ட்டு 22. அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. அப்போ என்ன பண்ணலாம், 13 இன்ட்டு 20 ப்ளஸ் 7 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதா என்னன்னு சொல்லலை. ஸோ அதனால் அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். 20 இன்ட்டு 22 வந்து ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 440ன்னு வரும். அடுத்தது 13 இன்ட்டு 20 வந்து மல்டிபிள் பண்ணினீங்கன்னா 216 வரும் ப்ளஸ் 7x. இப்போ இதை வந்து இந்த சைடு கொண்டு போகலாம். 440 மைனஸ் 260 விச் இஸ் ஈக்குவல் டு 7x. அப்போ 180 ஈக்குவல் டு 7x. ஸோ எக்ஸு வந்து என்னென்னா 180 டிவைடட் பை 7. இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணலாமா? ஸோ 180யை 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 7 14, மிச்சம் 4, 0 கீழே இருக்குன்னா 7 5 35, மிச்சம் 5. இது நம்ம ஆப்ஷன் பொறுத்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஆப்ஷனில் பாயிண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா போட்டுக்கலாம், இல்லை ஒருவேளை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 25. சரிங்களா? 25, இந்த 5 இங்கே வந்துடும், டிவைடட் பை 7. ஸோ 25 5/7%ன்னு நம்ம போடலாம். ஓகேங்களா? இது வந்து ப்ளஸில் வந்திருக்கனால எல்லா ஆன்சரும் நம்ம வந்து இன்க்ரீஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவே ஒருவேளை வந்து இங்கே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸில் வந்துச்சுன்னா டிக்ரீஸில் இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஓகே, உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு வேளை எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டிக்ரீஸ்டு பை அப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து 20 இங்கே மல்டிபிள் பண்ணுறீங்க இல்லையா, 20 இங்கே வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கீங்க இல்லையா எக்ஸ்பெண்டிச்சர் கூட, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா -20 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டிக்ரீஸ்னால் மைனஸ் போட்டு முன்னாடி ஒரு சைன் போட்டு மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A man's annual income increases by 5 lakhs
but the tax on the income that he has to pay has reduced from 12% to 10%. He now pays 10,000 more income tax. What is increased income? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், இப்போ ஒரு மேனோட ஆனுவல் இன்கம் ஃபஸ்ட்டு எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாருன்னு தெரியாது, பட் இப்போ 5 லட்ச ரூபா அதிகமாகிருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி 5 லட்ச ரூபா அதிகம் ஆகிறதுனால அவங்களுடைய இன்கம் இருக்கு இல்லைங்களா, இன்கம் டேக்ஸ் பண்ணுறாங்களே, டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், அது வந்து 12%லேருந்து 10% கம்மியாயிருக்கு. பட் அப்படி கம்மியானாலுமே அவங்க 10,000 ரூபா அதிகமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க ஃபஸ்ட்டு வாங்கினதை விட. ஸோ இப்போ இன்க்ரீஸ் இன்கம், ஸோ அதிகமான இன்கம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இருக்க இன்கம் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், லெட் ப்ரீவியஸ் இன்கம் எவ்வளவு அப்படின்னு போடலாம். ஓகே, லெட் ப்ரீவியஸ் இன்கம் which is equal to xன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த 10,000 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவங்க இன்கம் வாங்கிட்டு இருப்பாங்கள்ல, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டியிருக்காங்க? 12%. சரிங்களா? அதுக்கும் இப்போ வந்து இன்கம்மோட 5 லட்ச ரூபா, ஓகேங்களா, அதிகப்படுத்தி இப்போ எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க? 10%. ஸோ அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் 10,000 இல்லைங்களா. இப்போ அதாவது ஃபஸ்ட்டு அவங்க கட்டிகிட்டு இருக்கிற டேக்ஸுக்கும் இப்போ அவங்க கட்டிகிட்டு இருக்கிற டேக்ஸுக்கும் சேர்த்து உள்ள இன்கம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10,000. அப்போ இப்போ நம்ம போடலாமா? இப்போ வாங்கிட்டு இருக்க டேக்ஸ் எவ்வளோ? எக்ஸ். அதாவது இப்போ வாங்கிட்டு இருக்க இன்கம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இருந்தவங்க விட 5 லட்ச ரூபா அதிகம். ஓகேங்களா? 5 லட்ச ரூபா அதிகம். ஓகே, இப்போ எவ்வளோ அவர் டேக்ஸ் கட்டுறாரு? இதுலேருந்து எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாருன்னா நம்மளுக்கு வந்து 10% கட்டுறாரு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக எவ்வளோ கட்டிகிட்டு இருந்தார்? இந்த பணத்திலிருந்து 12% கட்டியிருந்தார். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் 10,000 அப்படின்னு போடலாமா? இங்கே பாருங்கள், இன்னொரு டைம் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இந்த 10,000 அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது எதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ அவங்க ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இருந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த டேக்ஸ் அமௌண்ட்டுக்கும் இப்போ வந்து 5 லட்ச ரூபா எச்சா வாங்குறாரு இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுவார் இல்லையா, அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து 10,000 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 2 கேண்டிடேட் இருக்காங்க. அந்த 2 கேண்டிடேட்டுக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த எலெக்ஷன் சம்மில் பார்த்துருப்போம். இப்போ அந்த 2 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டுக்கும் செகண்ட் கேண்டிடேட்டுக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் 12 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா. அதாவது ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டுக்கும் செகண்ட் கேண்டிடேட்ஸ் மைனஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு போடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 10/100 இதை வந்து என்னென்னு பண்ணலாம், 10 100 அடிக்கலாமா? சரி, ஓகே. இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 0.1 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போது 0.1 நீங்கள் வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 0.12 வரும். சரிங்களா? இப்போ நான் இது உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? என்ன வரும்னு பாருங்கள், 0.1x ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த 0.1 வந்து இந்த 5 லேக் கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 50,000 வரும். அதாவது ஒரு 0 வந்து கம்மியாகும். 1 2 3 4. ஓகேவா? 50,000 வித் மைனஸ் 12. இது வந்து 0.12 நான் சொல்லி கொடுத்தேனா, இது 0.12x. அப்போ மைனஸ் 0.12x விச் இஸ் ஈக்குவல் டு 10,000. ஓகே, இப்போ இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.1xும் 0.12xும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 0.12 0.1. ஓகே, மைனஸ் பண்ணிங்கன்னா 2 0 0.02. அப்போ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது நம்மளுக்கு? 0.02x விச் இஸ் ஈக்குவல் டு இந்த இங்கே 50,000 இந்த 10,000 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 40,000. ஸோ டோட்டலாக வந்து 40,000. ஓகே, அப்போ வந்து எப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 40,000 டிவைடட் பை 0.2. இங்கே பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும், 0.02. இங்கே பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ எவ்வளோ வரும்?
1 2 3 4 5 6 இன்னும் எக்ஸ்ட்ரா 2 0 ஆட் ஆகும் டிவைடட் பை 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 lakh வரும். சரிங்களா? இது வந்து எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது என்னது, நம்மளுக்கு ப்ரீவியஸ் இன்கம் கிடச்சிருச்சு. ஓகேவா? பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இப்போது இன்க்ரீஸ்டு இன்கம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் நம்மளுக்கு இன்க்ரீஸ்டு இன்கம். 5 லட்சம் அதிகமாக இருக்குது. அப்போது இது 20 lakhs. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒரு 20 lakhs இங்கே இருந்திருக்கு, ப்ளஸ் ஒரு 5 லட்சம் அதிகமாக இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோனா 25 lakhs. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டால் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ, பி அண்ட் சி ஸ்பெண்ட் 80%, 85% and 75% of their incomes respectively. If their savings are in the ratio 8:9:20 and the difference between the incomes of A and C is 18,000, the income of B is, இது வந்து B. ஓகே, income of B is. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ ஏபிசி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா 80, 85 அண்ட் 75. அதாவது ஏ வந்து 80, பி வந்து 85, சி வந்து 75. ஓகே, இப்போது அவங்களோட சேவிங்ஸ் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏ அண்ட் சியோட இன்கம் டிஃப்ரென்ஸு கொடுத்தாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பியோட இன்கம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம இப்போ அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ என்ன எழுதலான்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்கம், இப்போ இது வந்து ஏ பி சின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது நம்மளுக்கு இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இன்கம் வந்து நம்ம டோட்டலாக 100%ன்னு எடுத்துக்கலாம். இவங்க 3 பேர்த்துக்கும் டோட்டல் இன்கம் 100%. ஸ்பென்ஸ்னாலும் எக்ஸ்பெண்டிச்சர்னாலும் சேம் தான், செலவு பண்ணுறாங்க. ஸோ ஏ வந்து 80, பி 85, சி 75. ஓகே, ஏ வந்து 80, பி வந்து 85, சி வந்து 75. ஸோ 100லேருந்து 80% போட்டோன்னா 20, இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 15, இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 25. ஓகேங்களா? இப்போது இதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 8:9:20. அப்போ இது வந்து 8, இது வந்து 9, இது வந்து 20. ஓகே, இப்போ நம்மளுக்கு ரேஷியோ கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலான்னா, டோட்டல் இன்கம் வந்து ஏபிசியோடதை நம்ம இப்போ ஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? சரிங்க, பாருங்கள். இப்போ நான் வந்து 20 இப்போ வந்து ஏக்கு வந்து நான் ஃபைன் பண்ணுறேன். இது ஏ, ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இது பி, இது வந்து சி. ஏக்கு எவ்வளோ? 20% தான் 8. ஓகேங்களா? 20%ஓடது 8. அப்போ 100% எவ்வளோன்னு பார்க்கலாம். ஓகே, இதை வந்து 20 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 100 ஆகுமா? அப்போ இதையும் 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு 100% அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ வரும்? 40. ஓகே, அந்த மாதிரி பிங்கிறது வந்து 15% தான் 9. ஓகேங்களா? 15% தான் 9. அப்போ 100% எவ்வளோனா 15 வந்து எவ்வளோலாம் பெருக்குன்னா நம்மளுக்கு வந்து 9 வரும். இப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாம். 5 5 3 9. ஓகேவா? அப்போ 1% அப்படிங்கிறது என்னது? 5 டிவைடட் பை 3 டிவைடட் பை 5. 3 டிவைடட் பை 5. அப்போது 100%ங்கிறது எவ்வளோ? 3/5 இன்ட்டு 100. ஸோ 25 100. ஸோ அப்போ 100% அப்படிங்கிறது பிக்கு வந்து எவ்வளோனா 60. ஓகேங்களா? சிக்கு வந்து 25% தான் 20. அப்போது 25% தான் சிக்கு 20. ஸோ 25 100. ஸோ 4ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 100% ஈக்குவல் டு 80. அப்போ நம்மளுக்கு ஏபிசியோட இன்கம் ரேஷியோ எவ்வளோ கிடச்சிருக்கு? 40 60 18 கிடச்சிருக்கா? 40 60 80 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, இதை கேன்சல் பண்ணுங்கள். எவ்வளோனா 20ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3 4. ஸோ இப்போ வந்து 2:3:4. இது வந்து ஏபிசி. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ அண்ட் சியோடைய இன்கம் வந்து இன்கம் டிஃப்ரென்ஸ் வந்து 18,000 அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா?
இன்கம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் சியோட இன்கம் டிஃப்ரென்ஸ். அப்போது 4 - 2 2. அப்போ இந்த இன்கம் டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு எவ்வளோனா 18,000. ஓகேவா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, பியோட இன்கம் கேட்குறாங்க. அப்போ பி எவ்வளவு நம்மளுக்கு 3. ஸோ 2 தான் 18,000னா 3 எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம வந்து 1 2 9 2 18 மிச்சம் 0. ஓகேங்களா? அப்போ 3 எவ்வளோ? 3 வந்து எனக்கு 27,000. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பாருங்கள். ராகுல் ஸ்பெண்ட் 1/5 of his salary on his food, 1/10 of his salary on transport, 1/4 of his salary on rent, and if he has 1,800 left in his wallet, find total expenditure on transport and rent. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ராகுல் அப்படிங்கிறவர் அவரோட சேலரியில் 1/5 ஃபுட்டுக்கும் 1/10 வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கும் 1/4 வந்து ரெண்ட்டுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. பட் அவரோட சேலரி என்னன்னு சொல்ல. இது ஸ்பெண்ட் பண்ணது போக அவர்கிட்ட 1,800 மீதம் இருக்குது. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ரெண்ட்டுக்கும் அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்க்கான கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம இப்போ இதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டுக்கு எவ்வளோன்னு பாருங்கள், 1/5. ஓகேங்களா? ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோனா 1/10 ப்ளஸ் ரெண்ட்டுக்கு 1/4. ஓகே, இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. சரிங்களா? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னு பாருங்கள், 5 10 4 2ஆல் போட்டிங்கன்னா 5 I 2 10 2 2 4. ஓகேங்களா? திரும்பி 2ஆல் போட்டிங்கன்னா 5ஆல் போட்டிங்கன்னா 1 1 2. ஸோ 2 5 10 5 2 20. அப்போ 20 தான் நம்மளுக்கு டோட்டல் சேலரின்னு வச்சுக்கலாம். இந்த எல்சிஎம் கிடச்சிருக்கு இல்லைங்களா, அந்த 20 தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் சேலரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் எடுங்க. இப்போ இந்த இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? இப்போ நம்மளுக்கு வந்து 20 தான் நம்மளுக்கு எல்சிஎம் தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே கீழே 20 வரணும்னா இந்த இடத்துல நீங்கள் எதால் மல்டிபிள் பண்ணணும், 4ஆல். ஸோ மேலேயே எவ்வளோவில் மல்டிபிள் பண்ணணும், 4ஆல். அதே மாதிரி இந்த இடத்துல 20 வரணும்னா கீழே 2 மேலே 2. இந்த இடத்துல 20 வரணும்னா கீழே 5ஆல் மேலே 5ஆல். அப்போ வந்து ஃபுட்டுக்கு வந்து அப்போ என்ன வரும், ஃபுட்டுக்கு வந்து 4. ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து 2, ரெண்ட்டுக்கு வந்து 5. ஓகேங்களா? இப்படி எடுத்துக்கலாமா? இந்த 20 காமன், அது வந்து டோட்டல் சேலரியாக நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம இப்போ போடலாமா? இப்போ ஃபுட்டுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளவு, 4. ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ, 2. அடுத்தது ரெண்ட்டுக்கு எவ்வளோ நம்மளுக்கு 5. இது எல்லாத்தையும் டோட்டல் ஆட் பண்ணுங்கள், 11. ஓகேங்களா? அப்போது 20 - 11 எவ்வளோ, 9. அப்போ இந்த 9 ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 9 ரிமைனிங் தான் அவர் இப்போ கையில் வச்சுருக்க ரேஷியோ. அப்போ இந்த கையில் வச்சுருக்க ரேஷியோ தான் நம்மளுக்கு எவ்வளோனா 1,800. அப்போ இந்த 9 தான் நம்மளுக்கு 1,800னா 1 எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். 1 9 2 18 0. அப்போ 1 வந்து எனக்கு 200. ஓகேவா? பட் அவங்க இப்போ என்ன கேட்குறாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ரெண்ட்டுக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ரெண்ட்டுக்கும் ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ, 7ஆ? ஸோ 1 தான் 200னா 7 எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ 7 எவ்வளோனா 1,400. ஸோ இதுதான் அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட். ஓகே, இது வந்து நம்ம அவ்வளோதான், இதோட முடிஞ்சுது. இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம சேம் டைப் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸில் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. எப்போவுமே வந்து நம்ம ஒரு இதில் வந்து ஒரே டைப் பார்க்காம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது போக ஒரு டிஃபிகல்ட்டான சம்மை வந்து சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.